ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் அடுப்பில் வச்சுட்டு மேலே உள்ள இலையெல்லாம் நீக்கி எடுத்தாச்சு. நீக்கி எடுத்ததுக்கப்புறம் காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்கணும். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே வெந்நீர் சூடாகிட்டு காலிஃப்ளவரை வெட்டி வச்சுருக்க காலிஃப்ளவரை வெந்நிக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை இருத்துட்டு காலிஃப்ளவரை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதுக்கு மசாலா என்னென்ன சேர்க்குறோன்னு பார்க்கலாமா? நான் வந்து இன்றைக்கி 65 பொரிக்கிற மசாலா தான் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சோண்டு காயப்பொடி, கொஞ்சோண்டு கலர் பொடி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். எனக்கு வந்து மசாலா காணாதபடி இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக திருப்பியும் மசாலா சேர்த்து அதையும் நல்லா கிண்டி எடுத்தேன். கிண்டி எடுத்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நான் ஊற வச்சுட்டு அப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் தூக்கி வச்சு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரை அடுப்பில் போட்டு 2 பக்கமும் மாற்றி மாற்றி எடுக்கணும். அடுப்பை வந்து ஸ்லிம்மில் தான் வைக்கணும், இல்லைனா தீஞ்சிரும். சிம்மில் வச்சு 2 பக்கமும் மாற்றி மாற்றி பொன்னிறமாக வந்து நான் ஒரு 3 பேட்சாக பொரித்து எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் காலிஃப்ளவர் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள்.